Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மேட்ச் நடக்குது உங்களுக்கு தெரியும். 3:30 மேட்ச் மத்தியானம் வாங்கடே ஸ்டேடியத்தில் பயங்கர வெயில். 19,000 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்திருக்காங்க மேட்ச் பார்க்கறதுக்கு. எவ்ரி டோர்னமெண்ட் ஒரு மேட்ச் கூப்பிட்டு வருவாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஓனர்ஸ் நைஸ் ஜெஸ்டர், ஃபுல்லாக பசங்களாக பார்க்குறாங்களா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனிவே டாஸ் ரிஷப் பந்த் ஜெயிச்சாரு, ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்டாரு. வெயில் வேறு பயங்கரமாக, ஏன் ஒரு ஃபீல்டிங் எடுக்கிறான்னு யோசித்தேன். இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாடிட்டாங்க ஏப்ரல் 4ஆம் தேதி. ஆமாம், அதில் லக்னோ ஜெயிச்சிட்டாங்க. 12 ரனில் ஜெயிச்சாங்க. லக்னோ 203 ஃபார் 8, மும்பை 191 ஃபார் 5 தான். அதில் ஹார்திக் பாண்டியா எவ்வளோ 5 விக்கெட் எடுத்தார், சூரியகுமார் 67 எடுத்தார். இருந்தாலும் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் மட்டும் இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், மும்பை கப்பை அவங்க தான் ஜெயிப்பாங்க. எப்படி சொல்கிறேன், நான் சொல்லலை, ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இது வரைக்கும் 4 மேட்ச் லைனாக ஜெயிச்சிருக்காங்க இப்போ மும்பை இந்தியன்ஸ். அவங்க யார்கிட்ட 4 பேர் ஜெயிச்சாங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ், எஸ்ஆர்ஹெச், சென்னை சூப்பர் கிங், திருப்பி எஸ்ஆர்ஹெச். 5வது மேட்ச் லக்னோ ஜெயிக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின் கூட விளாட்றாங்களா, சரி அதுக்கும் கப்புக்கு எப்படி வின்னுன்னு கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி 5 வாட்டி லைனாக நடுவில் ஜெயிச்சப்போ கப்பு ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், அந்த தியரி வச்சு சொல்கிறேன். அது எப்போன்னு கேட்பீங்க, 2015. அது ஹார்திக் பாண்டியோட டெபியூ சீசன் வர 10 வருஷம் முன்னாடி. வை நாட், இந்த லைனாக ஜெயிச்சிட்டு வராங்களே, பார்ப்போம். எனிவே ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் நான், அதனால் சொன்னேன். ரைட், இப்படி ஒரு தியரி இருக்கோ அப்படிங்கிறீங்களா. எனிவே இந்த மேட்ச்சில் லாட் ஆஃப் யாதவங்க, சூரியகுமார் யாதவ், மயங்க் யாதவ் அண்ட் பிரின்ஸ் யாதவ், டூ மணி யாதவ். பவர் பிளேயில் மும்பை இந்தியன்ஸ் 66 ஃபார் 1, 10 ஓவரில் 105 ஃபார் 2, 15 ஓவரில் 157 ஃபார் 5, ஓப்பனிங் 33, 3 ஓவர் கட் பண்ண போனார் ரோஹித் சர்மா. கரெக்டாக ஒரே ஒரு ஃபீல்டர் தான் ஷார்ட் தேர்ட் மேன் இருந்தார். எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் அவர் கையில் கேட்ச் போயிடுச்சு. பிரின்ஸ் தான் வரும், பிரின்ஸ் யாதவ் 5 பாலில் 12, 2 6 வரை அடிச்சார் ரோஹித் சர்மா. 240 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ரயான் ரிக்கில்டன் நல்லா விளையாண்டார். இந்த ஹோல்டு இதுலேயே செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் 55 ரன் ஜாஸ்தி. இவங்க ரயான் ரிக்கில்டனும் வில் ஜாக்ஸ் அவரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு 33, அதுக்கப்புறம் எல்லாமே 28, 21, 23, 25 இப்படி தான் பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்கு. நவர்தில் 200 தாண்டிட்டாங்க. ரயான் ரிக்கில்டன் 58, 36 பால் 6 4, 4 6, 181 ஸ்ட்ரைக் ரேட்டில் கட் பண்ண போனார். டாப் அஜய் பாயிண்டில் ஆஃப் ஆர்டர் ஷாட் தான் சொல்லணும், கரெக்டாக படலை. டிக் வேஷ் அதான் அது போலரில் அவர் விக்கெட் எடுத்துட்டாரு. பொடானி கேட்ச் பிடிச்சிட்டாரு. அப்புறம் வில் ஜாக்ஸ் சூப்பர் டெலிவரி, ரிவர்ஸ் ஸ்விங், ஃபைன் யார்கர், க்ளீன் போல்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் வில் ஜாக்ஸுக்கு. இந்த சலைவா பாலில் யூஸ் பண்ணாலே இங்கே இட் வில் பி வெரி டஃப் நான் சொல்லியிருக்கேன். அதான் ஸோ சூப்பர் டெலிவரி பை யாதவ், போல் ஆகிட்டார் வில் ஜாக்ஸ். அண்ட் அவரும் 29 அடிச்சிட்டார் 21 பால்லையே. நம்ம 3 4 ஒரு 6, 138 ஸ்ட்ரைக் ரேட்டில். இப்போ 215 ஃபார் 7, 216 எடுக்கணும், பார்க்கணும். அவங்ககிட்ட இருக்காங்க நிக்லஸ் பூரன், ரிஷன் பத், மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், படானி. பார்க்கணும் எந்த அளவுக்கு போகிறாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணணும்னா ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா இம்பாக்ட் வேறு வருவார் எனக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டாரு, தென் தீபக் சார், கரண் சர்மா திரும்பி வந்துட்டார். ஏன்னா மிச்சல் சேடருக்கு இன்ஜுரின்னு. ஹார்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், கார்டின் போச் இவங்களாம் சேர்ந்து அவங்களை ஸ்டாப் பண்ணோம். திலக் வர்மாவும் ஸ்வீப் பண்ண போனார். டாப் ஏஜ் ஆகிடுச்சு, டீப் மிட் விக்கெட்டில் கேட்ச் 6 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் ஸ்பின் ஆகிடுச்சு, டேர்ன் ஆகிடுச்சு ரவி பிஷ்ராய். லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் பை தேர் விக்கெட் டேக்கர்ஸ், எப்போது சொல்கிறது தான். ஹார்திக் பாண்டியா அவருக்கு தெரியல அந்த பால் எப்படி உள்ளே வந்து போல்ட் ஆகிட்டார். மயங்க் யாதவ் ஆமாம் வெரி ஹார்ட் லென்த்தில் போல் போட்டார். வெயில் வேறு பயங்கரமாக. அவர் பாருங்கள் க்ளவுஸ் வலிக்கிச்சா என்னன்னு தெரியல, போட்டப்பட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு ஹேண்ட் வெளில வந்துச்சு இதுவில் கிரிப்பை விட்டு போல்ட் ஆகிட்டார். எனிவே போல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் க்ளீன் அப் 5 ரன் தான் இட் ஹேப்பன். சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் 9th ஓவரில் வந்தார். ஸ்கோர் 88 ஃபார் 2. அவர் அவுட் ஆகும்போது ஸ்கோர் 188 ஃபார் 6. ஒரு ரனில் நின்றுந்தார் 9th ஓவரில் இருந்து. அப்புறம் எவ்வளோ தான் அவரும் ஹோல்ட் பண்ண முடியும். பட் ஈ ஸ்டில் பிளேட் வெரி வெல். 28 பால் 54, 4 4 4 6, 192 ஸ்ட்ரைக் ரேட்டில் காட் மிச்சல் மார்ஷ். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போலிங் போட்டாரா, அடிக்க போனார். ஐ மீன் ட்ரை டு ஹிட் ஹார்டர், பட் எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் இந்த மிச்சல் மார்ஷ் லபக்குன்னு பிடிச்சிட்டார். அவுட் ஆகிட்டார் அவர் 54 ரனில். அண்ட் நமந்தீர், கார்பின் போஷ் கடைசியில் 20 அடித்தாங்க. ஸோ 215 ஃபார் 7. ரோஹித் 12, ரயான் ரிக்கில்டன் 58, வில் ஜாக்ஸ் 29, திலக் வர்மா 6, சூரியகுமார் யாதவ் 54, ஹார்திக் 5, நமந்தீர் அண்ட் கார்பின் 20 எடுத்தாங்க. 5 பால் தியரி தான் கரெக்டாக. 5 பால் தான் யூஸ் பண்ணார் ரிஷப் பந்த். மயங்க் யாதவ் போன அக்டோபரில் தான் கடைசியாக விளையாண்டாருங்க. 6 மாதம் கழிச்சு இன்ஜுரிக்கு அப்புறம் விளையாட ரொம்ப நல்லா போட்டார். எல்லாருக்குமே 10 ரன் விழுந்து. இந்த வெயிலில் விழுந்தான். ஏகப்பட்ட ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், பேட்டிங் பிச் வேறு. 2 ஃபார் 40 மயங்க் யாதவ். பிரின்ஸ் யாதவ் 1 ஃபார் 44. டிக்வேஷ் சிங் அதாவது ஸ்பின்னர் அவர் ஒரு 1 ஃபார் 48. ரவி பிஷ்ராய் 1 ஃபார் 41. ஆவேஷ் கான் 2 விக்கெட் எடுத்தார். 5 6 வைடு தான் போட்டாங்க. வெரி டிசிப்ளின். இஷ்டத்துக்கு 11 வைடு 12 வைடு 20 எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல. அதுபடி பார்த்தா தே ரியலி போல்ட் வெல் டு கண்டெயின் தம். இவ்வளோ பெரிய பேட்டிங் லைன் அப்போ 215. இப்போ அவங்க பேட்ஸ்மேன் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க போலரை ஸ்டாப் பண்ண முடியுமா என்னன்னு பார்க்கணும். வெரி 5 ஓவரில் 157 பரவாயில்ல. லாஸ்ட் 5 ஓவரில் கிட்டத்தட்ட 58 ரன் அடிச்சிட்டாங்க. 215 ஜெயிக்க முடியுமா இல்லையா பார்ப்போம். லாஸ்ட் டைம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அடிச்சாங்க 203 ஜெயிச்சிட்டாங்க 12 ரனில். இன்னைக்கு 215.
we have to see how good they are, என்ன பண்ணுறாங்க. ரைட், இதான் கடகடன்னு பேசுறதுனால அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து சொல்லுங்கள். போய் பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.